சார்லி சாப்ளின் அப்படிங்கிற இந்த பெயர் இன்னை வரைக்கும் உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுற ஒரு பெயர். தன்னையே மார்க் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு இந்த லெஜண்ட் நடிச்ச ஒரு படம் தான் த கிரேட் டிக்டேட்டர். தன்னுடைய படங்கள்ல ஹிட்லர் மாதிரி மீசை வச்சுக்கிட்டு நடிச்ச சார்லி சாப்ளின் இந்த படத்துல ஒரு படி மேல போய் ஹிட்லரையே கேள்வி கேட்கிற மாதிரி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல சார்லி சாப்ளின் டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒன்று ஒரு நாட்டுடைய அதிபராகவும், இன்னொன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்பராகவும். அந்த நாட்டுடைய அதிபர் ஒரு சர்வாதிகாரி. இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சி கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருப்பார். ஒரு சுச்சுவேஷன்ல பார்பரான சார்லி சாப்ளின் அந்த அதிபர் இடத்த போய் உட்காந்துருவார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த காமெடி படத்துடைய கதை. மௌன படங்களா பண்ணிட்டு இருந்த சாப்ளின் இந்த படத்தின் மூலமா டைலாக்கோட ஒரு படம் பண்ணார். இன்னைய வரைக்கும் இந்த படம் ஒரு காமெடி கிளாசிக் மூவி. இந்த படம் 1940 வந்துச்சு. ஹிட்லர், முசோலினி போன்ற பாசிச தலைவர்களை தன்னுடைய காமெடி மூலமா கலாய்ச்சி தள்ளியிருப்பார் சாப்ளின். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சாப்ளின் அதிபர் இடத்துல இருந்து நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பார். அந்த ஸ்பீச் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலத்துல பொதுமக்கள் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஸ்பீச்சை பிட் நோட்டீஸா அடிச்சு ரோட்ல போறவங்க எல்லார்கிட்டையும் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்பீச் அற்புதமா இருக்கும். அந்த ஸ்பீச்ல மொத்தம் 7 விஷயத்த முக்கியமா பேசியிருப்பார் சாப்ளின். அதுல முதலா அதிகாரம் மக்களை துன்புறுத்தக்கூடாது, அவங்களை சுதந்திரமா வாழ வேணும். 2வது வெறுப்பு, பேராசை, எல்லைகள் இது எல்லாம் கடந்து மக்கள் ஒத்துமையோடு இருக்கணும். 3வது அறிவியல் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு, இது மக்களுக்கு உபயோகப்படணுமே தவிர பணக்காரங்களோட பேராசைக்கு இல்லை. 4வது மக்கள் சுதந்திரமாகவும் ஜனநாயகமாகவும் வாழக்கூடிய உரிமை அவங்களுக்கு வேணும். 5வது அதிகாரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்குமே தவிர சர்வாதிகாரி கிட்ட இருக்கக்கூடாது. 6வது இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட பெரியது சக மனிதர்கள் மேல காமிக்கக்கூடிய அன்பு, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். 7வது பாயிண்ட், எந்த ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையும் நம்பிக்கையை மனுஷங்க கைவிடக்கூடாது. கிட்டத்தட்ட 85 வருஷங்கள் கடந்த பிறகும் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இன்னைக்கும் பொருந்தும். அதனால தான் சாப்ளின் எந்த காலத்துக்கான நாயகர் அப்படின்னு சொல்லப்படுறார். யூடியூப்ல இந்த முழு படமும் இருக்கு, பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். A world where science and progress will lead to all men's happiness. Soldiers, in the name of democracy, let us all unite!